இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளுக்கு பிறகு, இயேசுவை அடக்கம் செய்த பிறகு, இயேசு விட்டு ஓடிட்டு போயிட்டாங்க இவங்க. அப்போ ஓடி போனவங்க எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள்? மேல்மாடி அறையில் இருந்தாங்க. அந்த மேல்மாடி அறை எந்த அறை? அப்போ இயேசு உயிர்த்த பிறகு ஒரு ரூமுக்கு வந்தார். ரூமில் வந்து தான் கதவை மூடி இருந்த பொழுதே உள்ளே வந்து பார்த்தாருன்றாங்க. அப்போ எந்த ரூம்? அந்த ரூம் எங்கே நற்கருணை நிறுவப்பட்டதோ அந்த இடத்துக்கு தாங்க இவங்க அடைக்கலம் தேடி போயிருக்கிறாங்க. அவங்க அடைக்கலம் தேடி வந்தது எங்கே தெரியுமா? நற்கருணையிடம் தேடி வந்தார்கள் 12 பேரும். இயேசு எங்கு நற்கருணையை நிறுவினாரோ அங்குதான் அந்த சீடர்கள். அப்போ அந்த ஒலிவமலை கீழே கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசுவை விட்டு 11 சீடர்களும் ஓடி போனாங்க. ஓடி போனவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் தாங்கள் தங்கி இருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அப்ப எருசலேமை விட்டு அங்க போகல. ஆக்சுவலி அந்த 8 நாளும் எங்க இருந்து இருக்கிறாங்க? இயேசுனுடைய அந்த வெள்ளிக்கிழமை மரணம், இயேசுனுடைய சனிக்கிழமை அந்த கீழே இருக்கிறாரு அடக்கத்துக்கு பண்ணி, உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எந்த ரூமில் வந்து இவங்களுக்கு எல்லாம் நியூஸ் எல்லாம் கிடைக்குது? மக்தலேனா மரியாலாம் வந்து பார்க்குறாங்க, அவர் உயிர்த்துட்டார். எங்கே வந்து சொல்கிறாங்க? இந்த ரூமில் தான் வராங்க. அப்போ எந்த ரூம் இது? இயேசுனுடைய நற்கருணை நிறுவப்பட்ட ரூம் இது. அப்போ எங்கே திரும்பவும் போகிறாங்க? அதே அறைக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெந்தெகோஸ்து நடக்கிற அறை எந்த அறை? மேல்மாடி அறை. அப்போ நற்கருணை நிறுவப்பட்டதும் ஒரே அறையில்தான், திருச்சபை நிறுவப்பட்டதும் ஒரே அறையில்தான். ஒரே இடத்தில் தான் நற்கருணையும் நிறுவப்படுகிறது, திருச்சபையும் நிறுவப்படுகிறது.